எப்படி சமாளிக்க போறியோ என் குழந்தனை? இவ்வளவு பார்த்தா அவர் தான் இவ்வளவு சமாளிக்கணும் போல இருக்கு. ஆமா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க எல்லாரும் தான் முதலிரவு கொண்டாட போறீங்களா? சித்தப்பா, நாங்க சித்தி கூட விளையாடிட்டு தான் இருந்தோம். விளையாடினது போதும், இப்ப கிளம்புங்க. இதுக்கப்புறம் நான் விளையாடுவேன் ராத்திரி முழுக்க. என்னம்மா இவரு கொஞ்சம் கூட இங்கேதெல்லாம் பேசிட்டு இருக்காரு? எல்லாரும் முன்னாடி இப்படியா பேசுவாங்க? பெரியவங்க சின்னவங்கங்கிற மரியாதை வேணா? ரொம்ப ஜாஸ்தியா பேசுறான். இவன் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் துடுக்கா பேசுவான். சரி, கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, போங்க. உங்களை தான் சொல்றேன், கிளம்புங்க. வெக்கமே இல்லாம பேசுறான். நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. இதுக்கிடையில இந்த முக்காடுக்கு என்ன வேலை? நீ போட்டிருக்கிற இந்த துணிகளுக்கும் இனிமே வேலை இல்லை. இதை எல்லாத்தையும் கழட்டிடு. இல்ல, அது வந்து உன்னை நான் இப்போ எதுவும் பேச சொல்லலையே. நான் தான் பேசுவேன், நான் தான் பண்ணுவேன். நான் பேசுறத கேட்கணும், பண்றத அனுபவிக்கணும். எதுக்கு இந்த மாத்திரையை சாப்பிடுறீங்க? உனக்கு இதெல்லாம் சொன்னா கூட புரியாது. இருநூத்தி 271, 272, 273, 274, 275. என்னடா நிக்கிற? மசாஜ் ஆரம்பி. நல்லா பிடிச்சு விடணும், நல்லா பண்ணணும். என்னைய தேய்ச்சி விடு. சபாஷ். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஏண்டா? சொல்லுங்க முதலாளி. மருந்தை வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்துட்டேன் முதலாளி. அப்புறம் ஏண்டா கொடுக்காம நீயே வச்சுக்கிட்டு இருக்க? தர முதலாளி. என்ன சில மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்க? இந்த மாதிரி உடம்பு இந்த ஜில்லாலேயே கிடையாது. எப்படி நான் பயில்வானா இருக்கிறது 2 விஷயத்துக்காக. ஒன்று மைதானத்தில் குஸ்தி போடுறதுக்கு, இன்னொன்று உனக்காக. பொண்டாட்டி கூட காதல் செய்யணும், குஸ்தி போடக்கூடாது. அடியே, என் பொண்டாட்டி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்னை என்ன பண்ணுவேன்னு நான் காட்டட்டுமா? இப்படிதான் பண்ணணும். நம்ம பஜரங்கி அண்ணன் ஏற்கனவே ஒரு ஸ்டாரு, இப்ப சூப்பர் ஸ்டாரா மாறிட்டாரு. அண்ணி வேற வந்துட்டாங்க, நல்லா பாத்துக்கோங்க. உனக்கு என்னடா அண்ணி மேல அப்படி ஒரு அக்கறை? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, ஏதோ பேச்சு வாக்குல சொன்னேன். விடு பஜரங்கா, அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லியிருக்கான். உன்கிட்ட நான் என்னன்னு கேட்டனா? இவனுக்கு குஸ்தி போடுறதுக்கு மட்டும் கத்துக்கொடு. உன்னோட கவனம் குஸ்தி விளையாட்டுல மட்டும் இருக்கட்டும். கவனத்தை சிதற விடாத. இந்த சைரன் சத்தம் கேட்ட உடனே வீட்டு மருமகன்ற இடத்துல இருந்து பொண்டாட்டின்ற இடத்துக்கு வந்துருப்பாங்க. நிறுத்த நிறுத்த நிறுத்த, போதும், கிளம்பு. மறந்து கூட இந்த தப்பு பண்ணிடாத. சைரன் சத்தம் கேட்ட உடனே பொண்டாட்டின்ற இடத்துக்கு வந்துடணும். அருமை பொண்டாட்டி சுருபி,
எங்கடி இருக்க? காதுல என்ன பஞ்ச போட்டு அடைச்சு வச்சிருக்கியா? எவ்வளவு நேரமா கத்துறேன், காதுல விழல? வந்து நான் சப்பாத்தி பண்ணிட்டு இருந்தேன், அதான் காதுல விழல. சரி, நமக்கு கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? நான் கேக்குறது உனக்கு புரியுதா? சொல்லு, எத்தனை நாள் ஆச்சு? 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் ஆகியும் நீ எதையும் தெரிஞ்சுக்கலையா? எப்போ வருவேன், எப்போ போவேன்னு நீ இந்நேரம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் வந்த உடனே நீ பெட்ரூமுக்கு போயிடணும், புரிஞ்சுதா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க, சப்பாத்தி போடுற வேலை மட்டும்தான் பாக்கி. இப்பவே நான் உனக்கு காட்டுறேன். சப்பாத்தி போடுற வேலை பாக்கி இருக்கா? வா காட்டுறேன், எப்படி சப்பாத்தி போடணும்னு நான் காட்டுறேன். என் பேச்சு நீ கேட்க மாட்டேங்கிறல்ல? உன் புருஷன் பேச்ச கேட்காம அவனுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கியா? என்ன விட்டுருங்க. இந்த பைல்வான் கூப்பிடுற சத்தம் உன் காதுல விழலையா? இப்போ நான் உனக்கு பாடம் கத்து கொடுக்கறேன் பாரு. இதுக்கப்புறம் நான் கூப்பிடுற சத்தம் உனக்கு கேட்காம இருக்காது. விட்டுணுமோ? ஏமா உங்க புள்ள இப்படி மோசமா நடந்துக்கிறாரு? ஒரு பொண்டாட்டியை இப்படியே குடும்பப்படுத்துவாங்க? சரி, நீ போய் உன் வீட்டு சமையல் வேலை பாரு, அடி பிடிச்சிட போகுது. சரி சரி, நான் போறேன். அட கடவுளே. இது பாத்தியா, எங்கேயும் பாருமா. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. இவன் மனுஷனே இல்ல, ராட்சச. இதுக்கு மேலயும் நான் இங்க இருந்தேன்னா சீக்கிரமே நான் செத்து போயிடுவேன். அப்படிலாம் பேசக்கூடாதுமா. அவர் உன்னோட புருஷன். இந்த ஜில்லாவிலேயே ஒரு பெரிய பைல்வான கல்யாணம் பண்ணிருக்க நீ. இதுக்காக நீ கர்வப்படணுமா? எப்படிமா கர்வப்படுறது? இந்த மாதிரி வலிய தினம் தினம் என்னால அனுபவிக்க முடியல. இத பாருமா, ஒவ்வொரு ஆம்பளை கிட்டயும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். பொம்பளை அதை பொறுத்து வாழ கத்துக்கணுமா? உயிரோட இருந்தா தானே இதெல்லாம் பொறுத்துக்க முடியும். இப்ப என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உடனே நான் ஒரு டாக்டர் பார்த்தாகணும். சித்தப்பா சித்தப்பா சித்தி கிளம்பிட்டாங்க. அம்மா, அம்மா, மருமகளை எங்க அனுப்புன? டேய், அவளுக்கு உடம்பு சரியில்லடா, என்னால எப்படி தடுக்க முடியும்? ஆமா, நீ என்ன மாமியாரா இல்ல பக்கத்து வீட்டுக்காரியா? அறிவில்லையா உனக்கு? உன் பையனை பத்தி நீ நினைச்சு பார்க்க மாட்ட? நீ எனக்கு ஒரு போன் கால் பண்ணணும்னு தோணலையா? டேய், இங்க பாருடா, அவளுக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனாலதான் அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது சொல்லு? இது வரைக்கும் ஒண்ணும் ஆகலல்ல, இதுக்கப்புறம் ஆகும். சுரபி, வீடு வரைக்கும் எல்லாத்தையும் அடமானம் வச்சாச்சு உன் கல்யாணத்துக்காக. ஆனா உனக்கு அதை பத்தியில எந்த கவலையும் இல்ல. புருஷனை பத்தி தான் யோசிக்கல, பெத்தவங்களை பத்தியுமா யோசிக்க மாட்டேன்? அப்பா, நீங்க என்ன கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க. ஆனா அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அது வீடே இல்ல, நரகம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஒரு விஷயத்தை நல்லா காது கொடுத்து கேட்டுக்க. பொம்பளை புள்ளைன்னா எல்லாத்தையும் சமாளிச்சு தான் போகணும். அதுவும் மாமியார் வீட்டுல அவங்களுக்கு அடங்கி தான் நடக்கணும். இந்த மாதிரி பிறந்த வீட்டுல வந்து நிக்க கூடாது, புரியுதா? அம்மாடி, ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே புதுசா தான் இருக்கும். பழகுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம், ஆளுங்களை பிடிக்காம போகலாம். ஆனா புருஷன் பொண்டாட்டி உறவை மட்டும் எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. ஆமா சுரபி, இதுதான் வாழ்க்கை. டேய் ரமேஷ், யாருன்னு பாடுறான்? ஏப்பா, என்னப்பா பண்றீங்க? யாருப்பா நீங்களா? நாங்க எங்க முதலாளியோட பணத்தை வசூல் பண்ண வந்திருக்கோம். எந்த பணம், எந்த முதலாளி? 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தீங்களே உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக, அந்த பணம் தான். ஒழுங்கா செட்டில் பண்ணிடுங்க, இல்லன்னா. ஏப்பா, 2 வருஷம் அவர்கிட்ட டைம் கேட்டு வாங்கியிருக்கேன்ப்பா. டைம் எல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. பணத்தை எடுத்து வைங்க, இல்லன்னா நீங்களும் இருக்க மாட்டீங்க, உங்க வீடும் இருக்காது. ஒரு நிமிஷம் அவசரப்படாதப்பா, நான் அவர்கிட்ட பேசுறேன். ஹலோ. ஏய்,
கிளம்புங்கடா இங்கிருந்து. கிளம்பு. என்ன மாமனாரே, நான் இருக்கும்போது உங்க மேல யாராவது கைய வைக்க முடியுமா என்ன? மாப்பிள, இன்னைக்கு நீங்க மட்டும் வரலன்னா இந்த ஊர்ல நாங்க ரொம்ப அசிங்கப்பட்டிருப்போம். இதுக்காக நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். அப்போ கடன் அடைச்சிருங்க. உங்க பொண்ணை என் கூட அனுப்பி வச்சு கடன் அடைச்சிருங்க. உங்ககிட்ட நான் வேற என்ன கேட்க போறேன்? சந்தோஷமா அனுப்பி வைங்க. சுரபி, மாப்பிள கூட நீ கிளம்புமா. உலகத்தை யாக்கியவள், உலகத்தை காப்பவள். நான் ஒரு பெண், யாருக்கும் குறைந்தவள் இல்லை. பல புண்ணிய புருஷர்களை பெற்றெடுத்தவள் நான். ஆனாலும் என்னை யாரும் பெரிதாக மதிப்பதில்லை. உலகத்தை யாக்கியவள் நான், உலகத்தை காப்பவள் நான். நான் ஒரு பெண், நான் யாருக்கும் குறைந்தவள் இல்லை. இந்த சைரன் சத்தம் கேட்ட உடனே வீட்டு மருமகன்ற இடத்துல இருந்து பொண்டாட்டின்ற இடத்துக்கு வந்துடுவாங்க. இன்னைக்கு நான் பயப்படுறதா இல்ல. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ இங்க என்ன பண்றன்னு கேக்குற. உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னல, நாளைக்கு நான் ஸ்டேட் லெவல்ல நடக்கிற காம்படிஷனுக்கு போறேன்னு. துணிமணிலாம் ரெடி பண்ணி வெயின்னு சொன்னல. இங்க உட்காந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டேங்க. காஞ்சதும் எடுத்து இஸ்திரி போட்டு வச்சிடுறேன். என்னது இப்பதான் காய போட்டிருக்கியா? இது வரைக்கும் நீ என்னடி இங்க பண்ணிக்கிட்டு இருந்த? உன்னை எதுக்காகடி நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த? நீ பத்தினி தர்மத்தை காப்பாத்தாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடி இது? சரஸ்வதி தேவியை நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? என்னது இது? என்ன சொல்லுடி, என்ன இது? எந்த வேலையும் செய்யாம பொழுது போக்கிக்கிட்டு இருக்கியா? இது எல்லாத்தையும் தூக்கி வீசினாதான் சரிப்பட்டு வரும். என்ன கிழிக்காதீங்க. கிழிக்க கூடாதா? வேண்டாங்க, நான் இப்பவே போய் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். துணிமணியை எடுத்து வைக்க போறியா? இது வரைக்கும் நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த? சொன்ன கதையை திரும்ப திரும்ப சொல்றியா? இந்தா, இனிமேல இருந்தாவது ஒழுங்கா இருக்கணும். பஜ்ரங்கண்ணா வாழ்க! பஜ்ரங்கண்ணா வாழ்க! பஜ்ரங்கண்ணா வாழ்க! நம் ஊரின் மானம் காத்த பஜ்ரங்கண்ணா வாழ்க! நம் ஊரின் மானம் காத்த வீரனே வாழ்க! பஜ்ரங்கண்ணா வாழ்க! பஜ்ரங்கண்ணா வாழ்க! வாழ்த்துக்கள் மாப்பிள. என் சார்பாவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மாப்ள. சரி, டைம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் கிளம்புங்க, போங்க. நாளைக்கு பார்க்கலாம். பஜ்ரங்கண்ணா வாழ்க! பஜ்ரங்கண்ணா வாழ்க! பஜ்ரங்கண்ணா வாழ்க! ஏன்பா, எல்லாரையும் அனுப்பி வச்சிட்டியே, கேக் வெட்ட வேண்டாமா? அம்மா, கேக்கு கண்டிப்பா நம்ம வெட்டுவோம். ஆமா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா என் கூட. கிளம்புன்னு சொல்றேன். ரொம்ப நேரம் என்ன காக்க வைக்காத. என்ன? வா. பாத்தியா, உனக்கு எவ்வளவு அருமையான புருஷன் கிடைச்சிருக்காரு. நாளைக்கு ஊர் பூரா அவரை பத்தின பேச்சாதான் இருக்கும். உன் போட்டோவும் அவர் கூட பேப்பர்ல வரலாம். இனிமேலாவது உன் புருஷன் மனசு கோணாம நடந்துக்கோ. மாத்திரை டப்பாவை காணோம். மாத்திரை டப்பாவை இங்கதான் வச்சிருந்தா, நீ பாத்தியா? அத நான் அதை பார்த்துட்டு குப்பையில போட்டுட்டேன். குப்பையில போட்டுட்டியா? குப்பையில போட்டுட்டியா? பாத்தீங்கல்ல, வெளியே உங்களை சாம்பியன் எப்படி கொண்டாடுறாங்கன்னு. நீங்க அந்த மாதிரி மருந்தெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சா உங்களை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்ல,
நீங்க இந்த மாதிரி மாத்திரை எல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஏற்கனவே நல்ல பலமா தானே இருக்கீங்க. இப்பெல்லாம் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. ஆ? நீ எனக்கு கத்து கொடுக்குறியா எது சரி எது தப்புன்னு? ஆ? உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? ஆ? இப்பெல்லாம் உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நாக்க வெட்டிடவா? சொல்லுடி, ஏதாவது பேசு, வெட்டிரட்டுமா? சொல்லுடி.